ஏஆர் ரகுமானுக்கு என்னத்தான் ஆச்சு அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன் அப்படின்னா, தலைவர் நடித்த லால் சலாம் படத்தை வந்து நம்ம 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் டேவே போய் பார்த்துருந்தோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு மாறுதாங்க இருக்குது. நல்லாவே இல்லைங்கன்னு தான் சொல்லணும். ஒரு அளவுக்கு இல்லை. அந்த மொய்தீன் பாய் தீம் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. ஏன் அதுவும் நல்லா இருக்குன்னா, முன்னே நம்மளை கேட்டு 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 நம்மளுக்கு அது ட்ரெயின் ஆனதுனால அது நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்றபடி போட்ட எந்த பிஜிஎம்மே பெருசாக இல்லை. 2 பாட்டு தான் கேட்குற மாதிரி இருக்குது. அதுவும் வந்து திரும்ப நம்ம பாடுற மாதிரிலாம் கிடையாது. தேவா அவர்கள் பாடின அந்த சோகமான சாங் ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்குது. தலைவரோட ஒரு சாங் நல்லா இருக்குது. மற்றபடிலாம் எந்த சாங்குமே இல்லை. திருவிழா சாங்லாம் ஓரளவுக்கு தான் இருக்குது. எங்கே கேட்ட மாதிரியும் இருக்குது. ஒரு பாட்டு ஹிட் ஆகிறது இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இல்லை. எதுக்கு தான் வந்து ஏஆர் ரகுமான் வந்து இப்போ இசையமைச்சிட்ருக்காருன்னு தெரில. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் எப்படி இருக்குன்னே தெரில. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து அயலான் படமும் போய் பார்த்தா எந்திரன் மியூசிக் போட்டு வச்சுருந்தாரு. எந்திரன் படத்தில் வந்த மியூசிக்கே வந்து திரும்ப போட்டு விட்டு ஏஆர் ரகுமான் மியூசிக்கே வந்து அயலான் படத்துக்கு ஒரு மைனஸாக ஆணுச்சு அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா, அந்த படத்தில் எந்த பாட்டுமே நல்லா இல்லை. எந்த பாட்டுமே ஹிட்டும் ஆகலை. ஏஆர் ரகுமான்னா ஒரு காலத்தில் எப்படி இருந்தார், இப்போ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இல்லை அவர் போடுறாரா இல்லை அவங்க அசிஸ்டண்ட் போடுறாங்களான்னு தான் தெரியல.